டாக் அபவுட் கம்ருதீன் நவ். ஐ கேன் பேஷ் கம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஓகே. அ நான் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவையானத நீங்க பேசிக்கோங்க. எனக்கு தேவையானத நான் பேசுவேன். நான் பேசிட்டே இருப்பேன். நான் ஸ்ட்ராங்கா பேசுவேன். இது கேக்குது, கேட்கல அதெல்லாம் எனக்கு ஐ ஐ டோன்ட் கிவ் அ டேம் அபௌட் இட். பட் வாட் தீஸ் ஃபக்கர்ஸ் டூயிங் ரைட் இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அம் அதனால இன்னும், இன்னும் ஒரு 2 நிமிடம் ஐல் ஜஸ்ட் டாக். யாருக்குமே ஒயிட் வாஷ் பண்ணி, கானா வினோத்துக்கு திவ்யா நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன். கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணியோ, கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ணியோ, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. நீங்களும் ஆத்திரத்துல தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். பட் இன்னும் அ நான் அத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோவத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். லெட் மீ டாக். உங்க எல்லாத்துக்கும் எபிசோட் புடிச்சுச்சா? இன்னைக்கு எபிசோடு? தம்ஸ் அப். ஒருத்தனுடைய ஈகோ வந்து இந்த அளவுக்கு கேவலமா ஒரு ஹோஸ்டோட ஈகோ வெளியில தெரிஞ்சிருக்கா இதுக்கு முன்னாடி சீசன்ல? அது வந்து ஒரு சாட்டர்டே எபிசோட் மாரியா இருந்துச்சு? நாட் அட் ஆல். ஐ வுட் சே ஹி இஸ் த வொர்ஸ்ட் கிரியேச்சர் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்றேன். அண்ட் வந்து பார்வதி மேல இவனுங்களுக்கு வந்து என்ன இவ்ளோ ஒரு வயித்தெரிச்சல்னு எனக்கு தெரியல. சீரியஸ்லி ஸ்பீக்கிங். கானா வினோத் பிளேயர் அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஏவிய பார்க்கும்பொழுதே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏவில போடுறதுக்கு ஒரு மயிருமே இல்ல. அதுதான் அவருடைய கேம். அவருடைய கேம ஏவில போட்டு கிழிக்கிற அளவுக்கு ஒரு மயிருமே இல்ல. ஆ பார்வதி பேசுனது தவறாம். ஓகே. எனக்கு மெசேஜ் அனுப்பாதீங்க ப்ளீஸ். மெசேஜ் அனுப்புறீங்களா? இல்ல கமெண்ட் போடுறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நோட்டிஃபிகேஷன் வருது. டோன்ட் டூ தட். என்ன சொல்ல வந்தேன் அப்டின்னா வந்துட்டு, கானா வினோத் வந்து ஒரு வயசான ஒரு மனுஷன், கஷ்டப்படுற ஒரு மனுஷன், காசு கிடைக்கலையே, இப்ப இருக்கிற வொர்ஸ்ட்ல பெஸ்ட் எது? அப்படின்னு வேணா நீங்க வச்சுக்கலாமே தவிர, கானா வினோத் வந்து மாஸு, கானா வினோத் ஃபென்டாஸ்டிக், கானா வினோத் சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கானா வினோத்தோட ஏவில ஒரு மயிருமே கிடையாது. அது வந்து பெஸ்ட் ஏவி, பெஸ்ட் யுனிவர்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது உங்களுடைய முட்டாள்தனம். ஏன் நான் சொல்றேன்னா, 2 பேத்துக்கு இந்த நாய்ங்க வந்து ரெட் கார்ட் குடுத்து அனுப்பிச்சிருக்கானுங்க போன வாரம். ஒண்ணு வந்து விஜே பார்வதி, இன்னொன்னு வந்து கம்ருதீன். கரெக்ட்டா? இந்த நாய்ங்க பார்வதிய வந்து இந்த ஆள் நாக்க துருத்தி எச்சு துப்புன ஒரு சீன் இருக்கும்ல. எச்சி துப்புனத மட்டும் கட் பண்ணி, அத ஒரு மாஸ் மொமெண்ட்டா உன்னால போட முடியும்னா, நீங்க எப்படியாப்பட்ட ஒரு ஈனப்பிறவிகளா இருப்பீங்க? அப்படின்றது எனக்கு தெரியல. அத எப்படி உங்களால ரசிக்க முடியுது அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல. ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு பொண்ணுகிட்ட அசிங்கமா, கேவலமா தன்னுடைய ரவுடிசத்த காட்டியிருக்கான் கம்ருதீன் அப்படின்ற ஒரு பெர்சன். இருக்கிறதுலயே கேடுகெட்டத்தனமா விளையாண்டுருக்கான். அவன் வந்து எப்படி வந்தான்னு கேட்டாவே, இப்ப எல்லாருமே போடுறீங்க. த மோஸ்ட் டிசர்விங் டாப் 3ல இருக்கக்கூடியவங்க. டாப் 3ல இருக்கக்கூடிய கம்ருதீன் வந்து வெளியில போயிட்டாரு. அதையெல்லாம் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐ வில் நாட் அக்ரி அட் ஆல். அப்ப நீ என்னத்த தான் ஒத்துப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த மாரி கண்டஸ்டன்ட்டயே இந்த சீசன்ல கூட்டு வரலடா மயிருங்களா. அந்த மாரி கண்டஸ்டன்ட்டே இந்த சீசனுக்கு நீங்க கூட்டிட்டு வரல. ஓகே. அவ்ளோ ஒரு வயித்தெரிச்சல். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து நேத்து எவிக்ட் விஜேஎஸ்ன்றது வந்து தலைவனோட காதுக்கு போயிருச்சு. ஓகேவா? எவிக்ட் விஜேஎஸ், ரிவோக் ரெட் கார்ட் வந்து போயிருச்சு. எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாம ஒரு எபிசோட எடுத்தா எப்படி இருக்குமோ, ஏன்னா எல்லாத்தையுமே அப்ப நீ உண்மையாலுமே நீ ஹேண்டில் பண்ணா என்ன பண்ணணும், ஒரு பிர்லா எமல்ஷன் பெயிண்ட் வந்து ஒரு வெள்ள கலர் பெயிண்ட் எடுத்துட்டு, ஒரு டப்ல ஊத்தி உள்ள போய் உட்கார்ந்துரு. அப்படி பண்ணால் மட்டும் தான் நீ பண்ற அயோக்கியத்தனம், பிராடுத்தனம், பித்தலாட்டுத்தனம் எல்லாத்தையுமே உன்னால மறைக்க முடியுமே ஒழிய, இந்த மாதிரி ஒரு கேடுகெட்டத்தனமான ஒரு எபிசோட போட்டு உன்னால ஒரு மயிருமே புடுங்க முடியாது. ஓகே. அதான் நான் சொன்னேனே, எனக்கு மெசேஜ் வந்தா வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் அனுப்பாதீங்க ப்ளீஸ். ஒயிட் வாஷ் அடிக்கிறானுங்க. பார்வதிக்கு ஆறுதலா பேசுனாங்கன்ற ஒரே காரணத்துக்காக. ஒரே ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பாய்ங்க. பிரவீனையும், ஆ வியானாவையும் இன்னைக்கு வச்சு அவங்களுக்கு வாய் வருது.
இது அப்படியே டங்குல ஸ்லிப் ஆகும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வருது. அப்படியே மேனிபுலேட் பண்றான். எக்ஸ்ட்ரீமா மேனிபுலேட் பண்றான். இன்னைக்கு எபிசோட்ல ஒரு 5 மேஜர் விஷயம் வந்து இந்த எச்சக்கல பண்ணியிருக்காப்ல. என்ன இந்த எச்சக்கல பண்ணியிருக்காப்ல அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்துட்டு எவிக்ட் விஜேஎஸ் அண்ட் ரிவோக் ரெட் கார்ட் வந்து மனச பயங்கரமா இந்த ஆள பாதிச்சிருக்கு. ஏன்டா நீ மயிரு மாரி ஷோவ பார்க்காம ஒழுக்கமா வந்து இது பண்ணாம, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு காசு வாங்குறதுக்கு அவனுங்க ஸ்கிரிப்ட்ட நீ இப்படி பண்ணீன்னா, நாங்க கேட்க தான் செய்வோம். நாங்க அத பத்தி பேச தான் செய்வோம். அதையே உட்கார்ந்து அட்ரஸ் பண்றோம். எப்படி ஒரு ஒரு அசைவுகள வச்சு உங்களால இப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும்னு சொன்னதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு தான். அவன் பேசுற லட்சணத்திலேயே தெரியுது. செகண்ட் செகண்ட் என்ன பேசுறான் அப்படின்னா வந்துட்டு, அரோராவ வந்து அங்க புனிதப்படுத்துறான். ஆமா, அரோரா வந்து ரொம்ப புனிதர், நேர்மையானவர், ஒழுக்கமுள்ள ஒரு பெண்மணி. என்ன எல்லாத்தையுமே பேச வைக்கிறீங்க. என் வார்த்தைய வந்து யூ கைஸ் ஆர் லிட்டரலி அ வாயிலருந்து புடுங்குவீங்கன்னு சொல்லுவீங்கல்ல, அதத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. அரோரா என்ன எழவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்டா நாயே நீ தான்டா சம்பளத்த வாங்கிட்டு எபிசோட ஒழுங்கா பார்க்காம இஷ்டமயத்துக்கு வந்து அங்க உட்கார்ந்து வீக்கெண்ட்ல பேசிட்டு இருக்க. நாங்க அப்படி கிடையாது. நாங்க 24/7 பார்க்குறோம். 1 ஹவர் எபிசோட் பார்க்குறோம். எல்லாருமே ஒப்பீனியன்ஸ டிஸ்கஸ் பண்றோம், ஷேர் பண்றோம். யாரு தப்பு, யாரு ரைட்ன்னு வந்து உன்னைய விட 1000 மடங்கு அதிகமான எஃபோர்ட்ட இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஷோக்கு பீயிங் அ வியூவர்ஸ் தான் நாங்க போடுறோம். அரோரா வந்து ட்ரிகர் பண்ணலையாம். அரோரா வந்து கானா வினோத்த பொட்டி எடுக்க சொல்லியாம். கானா வினோத்தையும் சொல்லியிருப்பானுங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஒரு 5,00,000 சேர்த்து தர்றோம். இந்த டயலாக்க மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு 5 லேக்ஸ் அமௌண்ட் வந்து நாங்க சேர்த்து தர்றோம்னு சொல்லியிருப்பானுங்க போல. கானா வினோத் மேடையில ஏறி, "நான் மட்டும் தான் காரணம். நான் மட்டும் தான் காரணம்." எப்பா நீ மட்டும் தான் காரணம். உன் பொண்டாட்டி ஏன்பா போஸ்ட் ஷேர் பண்ணுச்சு அரோரா வச்சு? நீ காரணம்னு தெரியும் பொழுது, உன் பொண்டாட்டி ஏன்பா அரோரா சின்க்ளயர வச்சு ஒரு இது போஸ்ட் ஷேர் பண்ணுச்சு? இவிங்களே வைப்பாய்ங்களாம், இவிங்களே எடுப்பாய்ங்களாம். ஓகே. அடுத்து அடுத்து வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா வந்துட்டு, கானா வினோத் தான் வந்து உலகத்திலேயே கண்டெடுக்கப்பட்ட முத்தான். ஏன்டா ஒருத்தன் வந்து லிட்டரலா ரவுடிசம் பண்ணியிருக்கிறான். நாக்க துருத்துறான், அடிக்க வரான், கெட்ட வார்த்தை பேசுறான், கை ஓங்குறான். அவன் வந்து எப்புட்றா உங்களுக்கு உலகத்தில் சிறந்த மனிதனா மாற முடியும்? அந்த ரூ. 18,00,000 பணத்த எடுத்தியா? ஐயய்யோ! இந்த இந்த பிராடு நாய்ங்க எப்படி ஃபைனல்ஸ்ல மாத்துவானுங்கன்னு தெரியாது. சும்மாவே அரோராக்கு சோப் போட்டுட்டு இருக்கானுங்க. கடைசியில அந்த அம்மாக்கு தூக்கி குடுத்தா நமக்கு வந்து லாலிபப் தான் வாயில அப்படின்னு சொல்லிட்டு, பயத்துல போய் நம்ம பொண்டாட்டி புள்ளைங்களுக்கு பணம் இல்லாம போயிருமோன்னு பொட்டி எடுத்தான். அத மட்டும் தான் வந்து பார்க்கும் பொழுது பாவம், பரிதாபம் இது எல்லா எலவையும் பேசலாமே தவிர, ஒரு நிதானமே இல்லாத ஷோல நிதானமே இல்லாத மனிதர் அப்படின்னா, இட்ஸ் கானா வினோத். ஒரு பாயிண்ட்ட கரெக்ட்டா தெள்ளத் தெளிவா எடுத்து வைக்க தெரியாத ஒரு மனிதர் கானா வினோத். அடுத்தவங்களுக்கு பாடி ஷேமிங் மட்டுமே வச்சு ஒரு ஷோவ ஓட்ட முடியும் அப்படின்றதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு கானா வினோத். கானா வினோத்தாலயும் சரி, வக்கரத்துனாலயும் சரி, எவ்ளோ பேரு மனசு பாதிக்கப்பட்டாலும், அசிங்கப்பட்டாலும், கேவலப்படுத்தப்பட்டாலும், அத பீயிங் அ ஹோஸ்ட் வந்து நீங்க நார்மலைஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. பீயிங் அ சேனல் நீங்க நார்மலைஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. எதுக்குடா எல்லாரும் ரோஷா இருக்கவன் எப்புட்றா அத பொறுத்துட்டு இருப்பான்? ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஃபார் வியானா. வியானா ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. பிரவீன் கூட மாத்திட்டான். இந்த ஆளு சொல்றான்னு சொல்லிட்டு அவன் ஸ்டேட்மெண்ட்ட மாத்திட்டான். ஆனா வியானா ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. உட்கார்ந்ததுமே வியானா சொன்னது, "வெளியில போய் இத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்பவும் நான் சொன்ன வார்த்தையில நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்." அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஃபயரா இருந்துச்சு. செலிப்ரேஷன் வீக்ல இதுவரைக்கும் ஒரு சீசன்ல இந்த அளவுக்கு எல்லாரும் இதுலயுமே நடக்கும். நடக்காமலாம் இருக்காது. ஏன்டா ஓப்பனா ஒரு அப்ரப்ட்டா ஒரு கண்டஸ்டன்ட் இந்த அளவுக்கு பண்றாங்க அப்டின்னா, தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். ஈவன் ஆரியோடைய சீசன்ல வந்த எல்லாருமே வன்மத்த காட்டியிருப்பாங்க. யாருமே கிட்ட போயிருக்க மாட்டாங்க. அறந்தாங்கி நிஷா மட்டும் தான் பக்கத்துல போய் உட்கார்ந்து ஆரி கிட்ட பேசுவாங்க. மனசார. அப்படியாப்பட்ட விஷயத்த கூட வீக்கெண்ட்ல கமலஹாசன் அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. நீலாம் யார்றா ஆளு? அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீ என்னத்த கிழிச்சுட்ட? என்னத்த புடுங்கிட்ட எனக்கு தெரியல. எப்புட்றா உங்களால ஒரு கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க எவிக்ட் ஆகும்போது அவங்களுக்கு போடுறீங்கல்ல, ஏவி போடுறீங்கல்ல. ஏன் போடுறீங்க? அவங்க பண்ண நல்லது, கெட்டது எல்லாத்தையும் கலந்து போட்டு, அவங்களுடைய பெயர கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணி, ஆடியன்ஸ் வந்து மெலோடவுன் பண்ணி, இதுவரைக்கும் அவங்க ஷோல இருந்தாங்க. இனிமே அவங்க ஷோல கிடையாது. இந்த ஹேட்ரட நீங்க அவங்களுக்கு கொண்டு போகாதீங்க. அப்படின்றது தான் அர்த்தம். கரெக்ட்டா? நீ எந்த அளவுக்கு ஒரு மானங்கெட்ட நாயா இருந்தா,
ஏன்டா இன்னைக்கு கமருதீன தூக்கி கொண்டாடுறியேடா? கமருதீன் அப்படி என்னடா கிழிச்சான்? அந்த பரதேசி நாய் என்னத்த கிழிச்சான் ஷோல? என்ன மயிர புடுங்குனான் அந்த ஷோல? 2 பொம்பளைங்க கூட உட்கார்ந்து தடவிட்டு இருந்தான். வேற என்ன மயிர் பண்ணான்? எல்லார்த்தையும் அசிங்கப்படுத்துனான், கேவலப்படுத்துனான், கேவலமான வார்த்தைகள் யூஸ் பண்ணான். கைய ஓங்கியிருக்கான். அத்தன பேர கை ஓங்கியிருக்கான் அடிக்கிறதுக்காக. என்ன மயிருக்காக நீங்க கம்ருதீனுக்கு வந்து ரெட் கார்ட் குடுக்கல? எப்பவோ குடுக்கல. இன்னைக்கு என்னமோ புனிதப்படுத்துறீங்க. கம்ருதீன், கானா வினோத்தோடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வாவ்! ஃபேன்டாஸ்டிக்கான ஃப்ரெண்ட்ஷிப். சூப்பர்பான ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு புரியல. அவன் ஒரு ஆள் மயிரு. அவன வந்து உட்கார்ந்து நீங்க ஒயிட் வாஷ் பண்ணுவீங்க. இதையெல்லாம் வந்து நாங்க முட்டாள் மாதிரி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ்ளோ பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கான். லிட்டரலா வந்து ஒரு நடமாடும் பொறுக்கியா தான் கம்ருதீன் நடந்துக்கிட்டான். ஏதோ பார்வதி கூட இருந்ததுனால, கொஞ்சம் மெலோடான் ஆயி, அவன் அரோரா கூட இருக்கும்போதெல்லாம் தியாகியாலாம் இல்ல. அவன் சூஸ் பண்ணிட்டு இருந்தான். இங்கி, பிங்கி, பாங்கி போட்டு யார சூஸ் பண்ணான்னு பார்த்துட்டு இருந்தான். 1ஆம் நம்பர் பொறுக்கித்தனமா ஒரு நாய் நடந்திருக்கும். அந்த நாய்க்கு ரெட் கார்டு குடுக்குறதுக்கு வக்கு மயிர்ல உங்களுக்கு. நியாய தர்மம் பேசுறல்ல. உனக்கும் ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்குல்ல. விஜய் சேதுபதி நாய் உன்ட்ட தான் கேட்கிறேன். உனக்கும் ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்குல்ல. ஒண்ணு அந்த ஷோவா பார்த்துட்டு பேசு. எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சுங்க. இதுல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஏவி போடுறப்ப, கம்ருதீனுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் குடுத்துருக்கானுங்க ஏவில. மெலோடோன் பண்ணி ஒயிட் வாஷ் அடிச்சு கம்ருதீன் ஒரு புனிதமான மனிதன்ற அளவுக்கு ஒரு இது அடிச்சு, ஒரு ஒயிட் வாஷ் குடுத்துருக்கானுங்க. பார்வதிய செருப்பால அடிச்சிருக்கானுங்க. ஏன்டா நீங்க குடுக்குற சம்பளத்துக்காக அந்த பொண்ணு வாய மூடிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கணுமா? அந்த பொண்ணு நியாயத்தையே பேசாம, அதோட சைட் ஸ்டோரி பேசாம, அப்படியே மூடிட்டே உட்கார்ந்திருக்கணுமா அந்த பொண்ணு? எனக்கு புரியல. சீரியஸா கேட்கிறேன். என்ன என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க நீங்க? இத எப்படிங்க நம்ப நார்மலா விடுறோம்? எனக்கு தெரியல. எனக்கு நம்ம மேலயே அவ்ளோ ஆத்திரமா இருக்கு. நம்ம சும்மா ட்ரெண்ட் பண்றோம். என்ன என்ன நடக்குது மேக்ஸிமம்? அவன் காதுக்கு போயிட்டு நம்ம சொன்னதுனால அங்க 2 பேத்த புடிச்சு திட்டுறான். ஒரு ஷோல ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல பிரவீன் ராஜன், "நீ என்ன சொன்ன? என்ன மீன் பண்ணி சொன்ன?" "அது வேற கத. அது கிடையாது. வேற எக்ஸாம்பிள் சொல்லு. வேற எக்ஸாம்பிள் சொல்லு" அப்படிங்கிறான். வியானாட்ட எதுக்காக விக்கல் சிக்கரம திட்டுனன்னு கேட்கிறான். டேய் நடந்தத தான்டா சொல்லுவேன். நாயே, ஒரு வாரம் கூட நீ அந்த நாய அட்ரஸ் பண்ணவே இல்லடா நாயே! தெருப்புரிக்கி நாயே! விக்கல் சிக்ரம அவன் பண்ண தப்புக்கு எத்தன வாரம் வந்து நீ திட்டியிருக்க? எத்தன வாரம் அடிச்சிருக்க? அரோராவெல்லாம் செருப்பால அடிச்சு வெளில தொரத்திருக்கலாமே நாயே! அது கூட உட்கார்ந்து வழிஞ்சுட்டு தானே இருக்க. வழிஞ்சுட்டு தானே இருக்க. லிட்டரலா வழிஞ்சுட்டு தானே இருக்க. நீ எல்லாம் ஒரு ஹோஸ்ட் மயிரா? மூடிட்டு போய் படத்துல நடிக்க வேண்டியது தானே! என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? எதுக்கு அடுத்தவங்களோட லைஃப்ப ஸ்பாயில் பண்ற? உனக்கு பண்ண தெரியலன்னா மூடிட்டு உன் வேலை என்னமோ அத பார்க்க வேண்டியது தானே! அவ ஒரு பொண்ணு. அவளுக்கு இன்னும் நம்ம பேமெண்ட் தரல. அவ பேச மாட்டா. அமைதியா இருப்பா. அவ மூடிக்கிட்டு இருக்கணும். எதையுமே பேசக்கூடாது. இவனுங்க நீங்களே கால் பண்ணி, "டேய் கம்ருதீன் நீ அமைதியா மூடிட்டு மட்டும் இருடா. உனக்கு எப்படி வெள்ள பெயிண்ட் அடிக்கிறான்னு மட்டும் பார்றா" அப்படின்னு சொல்லிருவீங்களா? நாட் அட் ஆல் ஃபேர்ங்க. ப்ரூவ் பண்றான். இவன் வந்து போன வாரம் ஒரு ஜட்ஜ்மென்ட் சொல்ட்டானா, இவன ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து செருப்பால அடிச்சுட்டாங்களாமா. இவன் உடனே இவன ப்ரூவ் பண்றானாம். இவன் நல்லவன், இவன் ஒரு நல்ல ஹோஸ்ட், இவன் ஒரு சிறந்த ஹோஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்றான்டா. யாரோட வாழ்க்கையாவது அழிஞ்சு போச்சுன்னா வந்து இவனுக்கு வருத்தமா இருக்குமா, அதையெல்லாம் இவன் வழி நடத்தவே மாட்டான். நாயே போன வாரம் நீ என்னடா பண்ண? ஈகோ புடிச்ச நாயே அதான பண்ண போன வாரம் நீ. கம்முருதீனே ஒரு 1ஆம் நம்பர் பொம்பள பொறுக்கி. அந்த பொம்பள பொறுக்கிக்கு இந்த பொம்பள பொறுக்கி வந்து வெள்ளை அடிப்பாராம். நானும் சரி, சரி, சரி. ரெட் கார்ட் குடுத்துட்டாங்க. ஓகே, ஓகே. அந்த ரெட் கார்டயே அந்த நாய்க்கு வெள்ளை அடிச்சு தானே குடுத்தீங்க நீங்க.
சீரியஸ்லி அநாயங்க. கேவலமா இருக்கு. இது ஒரு கேடுகெட்ட ஷோ. இவனுங்க வந்து டாப் 5ல வந்து தத்திங்கள எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுவாய்ங்க. அந்த நிப்பாட்டுற தத்திங்கள வந்து நியாயப்படுத்துறதுக்காக யார வேணா, எப்படி வேணா கீழ போட்டு சாவடிச்சு, அசிங்கப்படுத்தி, அவங்க பேர நாரடிச்சு, வாட்டெவர் பாசிபிலிட்டி தட் தே கேன் கிவ் டூ அ கண்டெஸ்டன்ட் தே வில் கிவ். நம்ம வந்து வாய மூடிட்டு அமைதியா இருக்கணும். நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன். நான் நேத்து சொன்னதே தான் சொல்றேன். முந்தா நேத்து சொன்னதே தான் சொல்றேன். இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ கைஸ் ஷுட் நாட் அலோவ் திஸ் ஃபக்கர் டு பி அ ஹோஸ்ட் அட் எனி காஸ்ட் அகைன். நம்ம இன்னொருத்தவங்களோட லைஃப இந்த நாயால வந்து இது பண்ண முடியாதுங்க. எனக்கு கன்வே ஆன மாரி தான் உங்களுக்கும் கன்வே ஆச்சா மாஸ்டர்? ஆமா டாம். செம்ம கடுப்பா இருந்துச்சு. நீ நான் பார்த்தேன். அவர் வந்து லிட்டரலி வந்து ஒயிட் வாஷ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இருக்கிற டாப் 5 வந்து ஏன்டா 2 ஆன அரோராவ ஆட்கள். வச்சு நீ என்னடா புடுங்க போற? அரோராவ வச்சு நீ என்னத்தான் புடுங்க போற? சீரியஸா கேக்குறேன். ஓப்பனா கேக்குறேன். என்ன பண்ணு உனக்கு அந்த பொண்ண வச்சு? என்ன உனக்கு கிடைக்க போகுது அந்த பொண்ண வச்சு? What seriously you want to attain with that woman? What the fuck you just want us to understand about it? How you can put someone this much? போயிட்டாங்கல்ல போயிட்டாங்கல்ல. உனக்கு அப்படி என்ன ஒரு ஆத்திரம், என்ன ஒரு வெறி இருக்குன்னு வெறி நாய் புடிச்ச மாதிரி ஏன் நடந்துக்கிற ஒரு ஷோல? That much hatred you are showing to a woman and you are supporting flirting வலிஞ்சு விட்டா பக்கத்துல என்ன தடவிடுவேன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுகிட்ட. இது ஒரு ஷோ. பிஹேவ் யுவர் செல்ஃப் விஜய் சேதுபதி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த ஏவி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே அவன் போனதுமே புலம்ப ஆரம்பிச்சதுமே எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. புலம்புறான், தெரிஞ்சு போச்சு. மீம பத்தி பேசுறான், டெம்ப்ளேட்ட பத்தி பேசுறான், கதை சுருக்கத்த பத்தி பேசுறான், வசனத்த பத்தி பேசுறான். அப்பவே தெரியுது நாய் செருப்பால் அடி வாங்குதுன்னு. திரும்பவும் சொல்றேன். ஒருத்தரும் போடுங்க. 100 ட்வீட் போடுங்க. டீடைல்டா எழுதி போடுங்க. ஹேஷ்டேக்க ட்ரெண்ட் பண்ணுங்க. எவிக்ட் பண்ணுங்க. இந்த நாய எவிக்ட் பண்ணி அடிச்சு வெளில தொரத்துங்க. உங்களோட ஒப்பீனியன் முடிஞ்சா ஒரு ஒரு ஆடியோவா உங்களுடைய முகம் தெரியாம ஒரு ஆடியோவா போட்டு எல்லாருமே பதிவு போடுங்க. இந்த நாயை டேக் பண்ணுங்க. இந்த நாய் வந்து இனிமே வந்து ஷோலயே இருக்க கூடாது. வெறி புடிச்ச மிருகம் மாதிரி நடந்துக்கிறான். அலையிறான், பொண்ணுங்களை பார்த்தா அலையிறான், ஃபிளர்ட் பண்றான் அப்படின்றத ஸ்ட்ராங்கான விமர்சனமா வச்சு எழுதுங்க. வியானா வந்து செருப்பால் அடிச்சுச்சு இன்னைக்கு. இவனை என்ன நடிச்சுச்சு அப்படின்னா, ஓகே, என்ன நடிச்சுச்சு அப்படின்னா, சரி எதை வச்சு நீங்க சொன்னீங்க, எந்த எபிசோடு, இப்ப நீங்க எந்த எபிசோட கேக்குறீங்களே அந்த எபிசோடு தான் அப்படின்னதுமே டென்ஷன் ஆயிட்டான். அப்படியே மூஞ்செல்லாம் மாறிட்டு சட்டையெல்லாம் கழட்டுறான். டேய், அப்ப நீயே ஒரு பொறுக்கி நாய் தான்டா. நான் ஏன் கானா வினோத்திட்டையும் கம்ருதின்டையும் போனோம்? நீயே ஒரு பொறுக்கி மாதிரி தான் பிஹேவ் பண்ற. அக்மார்க் முத்திர குத்துற பொறுக்கி மாதிரி தான் பிஹேவ் பண்ற. அப்படியே சட்டையை கழட்ட டாம் வரான். வியானா கிட்ட பேசவும் சட்டையை கழட்ட வரான். டேய் யாரா நீ, ஹோஸ்ட்ரா, மறந்துடாதடா. டாம் டிவில எல்லாம் கட் பண்ணிட்டாங்க டாம். அதெல்லாம் வரல ஒண்ணுமே. அரோரா கிட்ட வலிஞ்சது ஒண்ணுமே வரல. இல்ல அரோரா கிட்ட வலிஞ்சான்னு நான் எதை சொல்றேன்னா, அரோராவை வந்து இன்னைக்கு வந்து இது பண்றான். என்ன பண்றான் அப்படின்னா, இது கோப்பையை தூக்குனதுக்கு காரணம் வந்து அரோரா தான் சொல்லி எல்லாரும் வெளியில செருப்பால் அடிச்சிட்டு இருந்தாங்களா அரோராவை. போய் உடனே அரோராவை புனிதப்படுத்துறான். அரோரா வந்து கானா வினோத் எடுத்ததற்கான காரணம் அரோரா கிடையவே கிடையாது. ஏன்டா இத்தனை பேர் சொல்றாங்களே எல்லாம் முட்டா பசங்களா? ஏன்டா வீடியோவோட போட்டு சொல்றாங்களே எல்லாருமே முட்டா பசங்களா? என்ன பண்ணுங்க, எவிக்ட் விஜேஎஸ், டோன்ட் ஃபிளர்ட் விஜேஎஸ், ரிவோக் ரெட் கார்டு, ஹேஷ்டாக் விஜே பாரு. இத போட்டு what is the maximum that you can do it, don't stop it. If உங்களால வந்து ஒரு ட்வீட் ஓவர் நைட்ல ஒரு ட்வீட் போட்டு ஒரு ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணி அது சேனலுக்கு ரீச் பண்ணி சேனல் வந்து நிலக்குலைஞ்சு பேசி ஒரு டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு ஒருத்தவங்களால நம்மளால தள்ள முடியும் அப்படின்னா we can make something different. we definitely can do it. இவனுங்க நம்புறானுங்க, நம்பாட்டி போறானுங்க. வந்த நியூஸ் படி எவிக்ட் விஜேஎஸ் வந்து விஜேஎஸ் குமுறி குமுறி அழுதுருக்காப்ல. இதுதான் காரணம்.
நீங்க நம்புங்க, நம்பாக்காட்டி போங்க. இல்லன்னு சொல்லுங்க, இல்லாக்காட்டி போங்க. அத பத்தி வி டோன்ட் கிவ் அ டேம் அபௌட் இட். நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து சாண்ட்ராவ பத்தி இன்னைக்கு பேசவே வேணாம். சாண்ட்ராவ வந்து நாளைக்கு நம்ம ஸ்பெஷலா வச்சு செருப்பால அடிச்சுக்கலாம். அத வந்து நம்ம தனியா வந்து ஒரு பார்ட்டி ஸ்பேஸாவே போட்டு செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு யாருமே சாண்ட்ராவ பத்தி பேசாதீங்க. ஒருத்தர் கூட சாண்ட்ராவ பத்தி பேசாதீங்க. யூ கைஸ் கேன் அட்ரஸ் ஒன்லி அபௌட் விஜய் சேதுபதிஸ் பிஹேவியர், விஜய் சேதுபதிஸ் ஆக்ஷன், the way how he is whitewashing. We really don't want this fucker to be in the show at all. We don't want him to be a host at all. This is what the context is. உள்ள போனாங்க. எல்லாரும் தானங்க பேசுனாங்க. எல்லாருமே தான சாண்ட்ராவ டிராமான்னு சொன்னாங்க. எல்லாரும் தான சொன்னாங்க. இவன் வந்து பார்வதிக்கு நியாயம் வெளியில ட்வீட் போட்டாலாம், உள்ள போனதுமே இவன் அடிப்பானாம். எனக்கு புரியல, நீ யார்றா நீ? இவன்கிட்ட போய்லாம் பேசுறான். யாரு? நம்ம பிரவீன் காந்தி. பிரவீன் காந்தி கிட்ட போய் வேற வக்காலத்து வாங்குறான். என்ன வாங்குறான் அப்டின்னா, வெளியில வந்து உங்களுக்கு உண்மையாலுமே என்ன புடிக்குமா? உன்ன ஏன்டா புடிக்கணும் நாயே? உன்ன ஏன் புடிக்கணும்? நீ நேர்ல மூஞ்சிக்கு நேரா கேட்டா புடிக்கும் தான் சொல்லுவாங்க. இவ்ளோ உன்ன அசிங்கமா திட்டுறேனே, நீ ஏன் நேர்ல வந்து என்ட்ட கேட்டீன்னா புடிக்கும் தான் சொல்லுவேன். அவர்ட்ட கேட்டு வந்து நியாயத்த வாங்கி கிழிக்கிறாரா இவரு. ஒண்ணா நம்பர் வழிஞ்சாங்க இந்த ஆளு. ஒண்ணா நம்பர் வழிஞ்சான். என்னத்துக்கு ஷோ நடத்துறோம்? என்ன மயித்துக்கு ஹோஸ்ட் பண்றோம்? நம்மள வந்து மக்கள் செல்வன், மக்கள் செல்வன்னு கூப்பிடுறாங்களே. பேசாம உங்க பேர வந்து மக்கள் செல்வன எடுத்துட்டு காஜி செல்வன்னு வச்சுக்கோ. கரெக்ட்டா இருக்கும். எவ்ளோ கைண்டாங்க நம்ம சொல்ல முடியும் இந்த ஆள்ட்ட. ஆரம்பத்துல இருந்து பேசுறோம். ஷோவ பார்றா நாயே! ஷோவ பார்றா நாயே! காச மட்டும் ரூ. 75,00,00,000 வாங்குனா பத்தாதுடா நாயே! ஷோவ பார்த்துட்டு ஹோஸ்ட் பண்ணி தொலடா. இல்லையா, நாங்க எல்லாம் பிச்சை எடுத்து எல்லார்த்துட்டயும் ரூ. 1 பணத்த வாங்கி கிரவுட் ஃபண்டிங் பண்ணி 2 ஆள போடுறோம்டா உனக்கு. அவைங்களுக்கு நாங்களே சம்பளம் குடுக்குறோம்டா. அவனுங்கள 2 பேர் வந்து டே நைட் ஷிஃப்ட் பாக்குற மாரி உட்கார்ந்து எபிசோட பார்த்து வந்து உன்கிட்ட காதுல சொல்லி தொலை சொல்றா. ஒண்ணுமே பண்ணலனா நீ எதுக்குடா ஹோஸ்டா இருக்கணும்? ஒண்ணுமே பண்ணலனா எதுக்கு நீ ஹோஸ்டா இருக்கணும்? ஐ திங்க் அரவுண்ட் ஒரு 470 பேர் இருக்கீங்க இந்த ஸ்பேஸ்ல. மேல வந்து ஒரு இத வந்து நான் போடுறேன். லுக்கிங் லைக் நெட்வொர்க் கனெக்ஷன். எவனுக்கோ பொறுக்காது வேற இதுல. மேல வந்து ஒரு இத பின் பண்றேன் பாருங்க. இத வந்து பேஸா வச்சுக்கோங்க. இதையே நீங்க எல்லாம் 10 டைம் ரீட்வீட் பண்ணாலும் சரி. ப்ராப்பரான கான்டெக்ஸ்ட் 1 லைன்லயோ, 2 லைன்லயோ போட்டு நீங்க ட்வீட் பண்ணீங்கனாலும் சரி. This should be the hashtag. This should be the caption that we should trend. Don't flirt VJS. இவன் யாருங்க? எபிசோட பார்க்கும்போது வயிறு வாயெல்லாம் எரியுதுங்க. நமக்கு இவனுங்களே ஒண்ணு காட்டுவானுங்களாம். அது எல்லாம் இல்ல, இல்ல. நீங்க எச்சு தொட்டு அழிங்க. நீங்க பார்த்ததெல்லாம் பொய். அதெல்லாம் நாங்க டிஆர்பிக்காக எவன் மானத்த வேணா வாங்குவோம். யார அசிங்கப்படுத்தினாலும் சரி. நாங்க சோத்துலலாம் உப்பு போட்டு திங்கல. எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் காட்டிருவோம். நாங்க ரெட் கார்ட வச்சு அமுச்சு ஒரு ஆள வெளியிலயே அமுச்சு விட்டாலும் பரவால்ல. அந்த ஆள பத்தி பேசினாலும் எங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம். இல்லன்னா நாங்க போய் தெரு தெருவா பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்க வீக் டேஸ்ல போட்டு விட்டுருவோம். வீக்கெண்ட்ல வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, தி கிரேட் கிரியோலன் மேஜிக் ஷோ. நீங்க பார்த்ததெல்லாம் பொய். நாங்க சொல்றதுதான் மெய் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? நாங்க உடனே வந்து சரி, சரி, சரி. ஐய்யய்யோ! விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு. அவர் சொல்றது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு நாங்க நம்பிருவோமா. அப்படியே வெறியில வந்திருக்கான் இன்னைக்கு எபிசோடுக்கு.
சொல்லு வன்ம பூனை. ஏங்க முதல்ல பாட்ட போடுங்க. சேச்சி போனதுக்கு ஒரு டான்ஸ போடுவோம். நான் தெளிவா அப்புறம் எது? சொல்றேன். இன்னைக்கு நம்ம வந்து ம். சேச்சிய பத்தி பேச வேணாம். சேச்சிய பத்தி நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். இன்னைக்கு இந்த பரதேசி ஏங்க? நாய பத்தி பேசுவோம். இந்த பரதேசி நாய செருப்பால அடிப்போம். 1 எபிசோட் பாத்தீங்களா? ஏன் அதெல்லாம் பார்க்கவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. பாத்துருக்கணுங்க. பாத்திருந்தா வந்து ஏதோ உங்களுக்கு வந்து ம். பாத்திருந்தா உங்களுக்கு வந்து ஆத்திரத்தோட உச்சத்துல நீங்க இருந்திருப்பீங்கங்க. அதாவது பார்க்கலன்னா பார்த்தேன்னா என்ன சொல்றது? பார்த்தேன். ஆனா ஒரு ஜோன் அவுட் ஆயி சொல்லு பார்த்தேன் நானு. மாஸ்டர். சொல்லு மாஸ்டர். இல்ல. இன்னைக்கு ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்றேன். இந்த நாய் வந்து நாம 10 பண்ண ஹேஷ்டேகையும் எவிக் விஜேஸ் ஹேஷ்டேகையும் பார்த்துட்டு போயிட்டு தான் இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணி இருக்குது. அது எப்படி இதுன்னு கேட்காதீங்க. ஆனா 100% நான் அடிச்சு சொல்றேன். அதை பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காரு. அது எனக்கு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து எபிசோட்ல வந்து சொல்றான் வந்து யாரு ட்ரூவா இல்லைன்னு கேக்குறான் அந்த 5 பேர்ல. இப்ப நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? அப்ப அந்த 5 பேரும் வந்து ஃபேக் இல்ல, சபரிநாதன் எல்லாம் ஃபேக் இல்ல, அவங்க எல்லாம் ட்ரூவான ஆட்கள். அதுக்கப்புறம் கேக்குறான் வந்து விக்ரம பார்த்து இவர் என்ன சரி சொல்றாரா, நாங்க வந்து இவரை வந்து மறைச்சு மறைச்சு கூட்டி கொண்டு போறோமா? அதுதான்டா பண்றாய். அதுதான் அந்த பொண்ணு சொல்றா. அது அப்படியே டைலூட் பண்றான். இல்ல இல்ல, நாங்க வந்து யாரா இருந்தாலும் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டோம், கொண்டு வருவோம். பார்ஷாலிட்டி பார்த்துதான் அவன் பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் மறைச்சு மறைச்சு தான் கொண்டு வந்த வியான மூஞ்சிக்கே சொல்லுறா. அவன் பண்றது வந்து அப்படியே வந்து சாரி கேட்டா போதுமா சார்? இதே வந்து இப்ப வியானக்கு சொல்ல முடியல பார்வதின்னு. பார்வதி பண்ணா விட்டுருவானா? எந்த வீக்கெண்டும் விட மாட்டான். அதே மாதிரிதான் அந்த யாரு பிரவீன்ராஜ் சொல்றான் மனிதாபிமானம் இல்ல சார். கார் டாஸ்க்னு சொல்லக்கூட அதுவானா? அது 2 பேர், அவங்க 2 பேரும் இல்ல. அந்த கார் டாஸ்க்ல 2 பேரும் இருக்கிற எல்லா பேரும் என்னென்ன பேச்சு பேசிருப்பீங்க? கமுர்டீன் வீட்டாளுங்களை எடுத்து பேசணுமா? பார்வதிக்கு அது அதே ஆபாச குறியீடுன்னு சொன்ன ஆபாச குறியீடு திவ்யா காமிக்கலையா? திவ்யா என்ன பேச்சு பேசிச்சு? ஒரு மனிதாபிமானம் உள்ளவங்களா பேசினாங்க, மூஞ்சில துப்பினானுங்க. அதுதான் வந்து கேட்டான் பிரவீன்ராஜ். பட் அவனை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வந்து என்னது, அதை பத்தி பேசக்கூடாது, வேற ஏதாவது இன்சிடென்ட் சொல்லுங்கன்னு. சோ நீ வந்து ஒரு ஹொஸ்டா வந்து அதை அட்ரஸ் பண்ணிருந்தா வர கண்டெஸ்டன்ஸ் எதுக்கு அதை சொல்ல போறாங்க? சோ உனக்கே தெரியுது அது ஒரு தப்பு, அது ஒரு டிராமா. சோ இப்ப இதை பத்தி இருத்தா வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆயிடும்னு தான் இருக்கல்ல. சோ அதே மாதிரிதான் அரோராக்கு இப்ப கானா வினோத் சொன்னது வந்து கானா வினோத்தும் சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்லாட்டி கானா வினோத் வந்து ஒவ்வொன்னா வாக்கு மூலம் கொடுக்க தேவையில்லை, இது வந்து நானா தான் எடுத்தேன், வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நான் 2 நாளா பிளான் போட்டேன், நாங்க பார்த்து லைவ் பார்த்தவங்க, நான் என்ன லூசா? நீ போயிட்டு அவகிட்ட கேட்கறதும், அவ வந்து இந்த வீக்கெண்ட் வந்து போறவங்க அவங்க தான் வந்து உண்மையிலே வந்து லொஸ்ட் ஆகி போறவங்க, இந்த பெட்டி எடுக்காம ரிக்ரெட் பண்ணி போவாங்க, அப்படி இப்படின்னு வந்து லெக்சர் எடுத்ததை நான் பார்க்கலையா? இல்லாட்டி நீ வந்து குழம்பி போனதை நான் பார்க்கலையா? யாரு கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு யாரு இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு தான் கேட்கறது நினைச்சிச்சு. ஏப்பா நம்ம அதே பார்த்த அதே ஷோவை தானப்பா கானா வினோத் பொண்டாட்டியும் பார்த்திருக்காங்க. நேத்து எதுக்குப்பா அவங்க அதை ரீட்வீட் பண்ணோம்? ஏன்பா அவங்க ரீட்வீட் பண்ணோம்? ஓவர் நைட்ல மைண்ட் மாறிடுமாப்பா? என்னப்பா நீங்க ட்ரை பண்றீங்க? என்னப்பா சொல்ல வைக்க ட்ரை பண்றீங்க? உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன மயிரை வேணா புடுங்கிருவீங்களாப்பா? அதே மாதிரி தான் அந்த ஏவி போட்டானுங்க. ஏவில வந்து கமோடினுக்கு வந்து பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கானுங்க, ஏதோ அவர் புண்ணியம் செஞ்ச ஒரு மாதிரி. அதே மாதிரி அந்த ஏவில வந்து 2 இன்ஸ்டன்ஸ்ல தான் வந்து ஆடியன்ஸ் கத்தினது நான் பார்த்தேன். எங்க வீட்லயும் பாரு, சொன்னாங்க கத்தினது. ஃபர்ஸ்ட் பாருக்கு தான் அவ்வளவு ஆடியன்ஸ் கத்தினாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து இவனுங்க என்ன பண்றானுங்க, அந்த ஸ்டாண்டர்ட் டிராமால வந்து என்னது பாருக்கு ஹேட்டட் இருந்துச்சு. இப்ப இந்த டிராமா வந்து வெளியாயினதுக்கு அப்புறம் இப்ப பார்வதியை வந்து செலிப்ரேட் பண்றானுங்க. வெளியே இருக்கிறவனுக்கு இவதான் டிராமா. இப்ப பாரு ஸ்கிரீன்ல வரும்போது அப்படி ஆடியன்ஸ் எனக்கு கத்தணும். அதுக்கப்புறம் கத்தினது வந்து கமுடியன் காமிக்கும் போது. சோ அப்ப இவனுங்களே எச்ச துப்பிக்கணும். இவனுங்க மூஞ்சில உண்மையிலே வந்து யாருக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குது அவங்கள வெளியே அனுப்பி போட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு மிக்சர்ஸ வச்சுட்டு ஷோ பண்றானுங்க, அதையும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு. அதுதான் சொல்லணும். அந்த வியானா ஸ்ட்ராங்கா இருந்தார். பிரவீன்ராஜ்னாலும் வந்து பிரவீன்ராஜுக்கு வந்து எப்படியோ பிரவீன் வந்து மேனிபுலேட் மாத்திட்டான். பண்ணிட்டான் வந்து. பிரவீன் வந்து ஆமா. வார்த்தையை மாத்திட்டான். பிகாஸ் அவன் திரும்ப இங்க தானே பிச்சை எடுக்கணும். வியானா அப்படி இல்ல. இவங்க எல்லாரும் வெளியில எல்லாரும் சொல்றாங்கல்ல, எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, எங்களை துபாயில கூப்பிட்டாங்க, மும்பைல கூப்பிட்டாங்க, அங்க கூப்பிட்டாங்க. தெளிவா சொல்லுது. அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல. நான் டயர்டா இருந்தேன். நான் டென்ஷனா இருந்தேன். என் வீட்ல இருக்கவங்களும் என்ன திட்ட தான் செஞ்சாங்க. இனிமே தான் நான் போய் பொழப்பையே பார்க்கணும். எந்த பொழப்பையும் நான் பார்க்கல. ஒண்ணையும் நான் பார்க்கல. நான் அப்படியே இருக்கேன். போனா தான் தெரியும். அந்த பொண்ணு மட்டும் தான் ஷி இஸ் 100% ட்ரூ. 100% ட்ரூ. ஆமா.
பிரவீன்ராஜ்க்கும் பேச விடல. இவன் என்ன பண்ணான்னா பிரவீன்ராஜுக்கும் இவன் ஓவரா பேசிட போறான்னு, நீங்க வந்து ரொம்ப நல்லவரா இருந்தீங்க, அதனால தான் வந்து நீங்க வந்தா இப்படி விக்கணும், நீங்க போகும்போது நாங்க வந்து வருத்தப்பட்டோம், ஒரு நல்ல கண்டெஸ்டன்ட் போறாரு. நீங்க அப்ப பார்ஷியலிட்டி பாத்தீங்களா? நீங்க அவருக்கு மட்டும் வருத்தப்பட்டீங்கன்னா, வருத்தப்பட்டேன்னா எல்லாத்துக்கும் வருத்தப்படுங்க. அது என்னது அவருக்கு மட்டும் நான் வருத்தப்பட்டேன். அதே மாதிரிதான் வியானக்கு நீ என் கூட வந்து ஹீரோயினா வந்து இதாக்குன்னு வெளியே பேசிக்கிட்டாங்க. சோ வியானா இதுக்கு மேல பேசினா வந்து வியானுக்கு வந்து நான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் தரத்துக்கு ஐடியா இருக்குது தான், நான் இதெல்லாம் நோட் பண்ணி தான் இருக்கிறேன். இன்டைரக்டா சொல்றாராம், நீ இதுக்கு மேல பேசாத, நீ வந்து சரண்டர் ஆயிடு அப்படி இப்படின்னு. இது என்னத்துல வச்சு ஹோஸ்ட் பண்றான்னு புரியல. அதுதான் டாம், மத்தவங்க பேசுங்க. இருங்க ராஜேஷ் இருக்காங்க ராஜேஷ் பேசுறது கை தூக்கி இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சொல்லுங்க திவ்யா. ஹாய் பாரு சப்போர்ட்டர்ஸ் அண்ட் பாரு ஹேட்டர்ஸ், வணக்கம். டாம் நல்லா இருக்கீங்களா?